மதுரை பல்கலைக்கழகத்தில் ஜோடத்தில் அவங்க பணியாற்றினாங்க. என்னோட பல மாநிலங்கள், உதாரணமாக பாண்டிச்சேரியிலாம் வெளுத்து வாங்கினாங்க நாங்கள் போனப்போ. அதனால் அவர் ஒரு புதுமை, அதாவது திதி யோகம் காரணத்தை எடுத்துக்கிட்டு பேச போகிறார். நான் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு அரை மணி நேரம் மாணவர்களுக்கு கொடுங்கன்னேன். அப்போ அதில் விட்டது என்னது இருக்குது, திதியோகம் காரணத்தை விட்டது என்ன இருக்குது, அதை அடுத்து நான் பேசுவேன். வாங்க, ஜெயன் ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். வாங்க ஐயா. திதியை அனைவருக்கும் வணக்கம். ஓகே, எல்லோரும் கேட்குதுல்ல? ரைட். அனைவருக்கும் வணக்கம். பல ஆண்டு காலமாக பலவர் சண்முகவேல் அவர்களே எனக்கு நல்லா தெரியும். சத்தமாலாம் பேச முடியாது. ஓகே, கேட்குதா? ரைட். வெகு காலமாக புலவர் சண்முகவேல் அவர்களே எனக்கு நல்லா தெரியும். அவருக்கும் என்னை நல்லா தெரியும். முதல் முறையாக அவருடைய கேட்குதுங்களா? கேட்கல? எல்லோரும் கேட்குதா? ரைட். ஓகே. வெகு காலமாக நாங்கள் இதே துறையில் ஒன்று போல் பயணிச்சுட்டு வந்திருக்கோம். முதல் முறையாக திண்டுக்கல்லில் குரு பயிற்சிக்கு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தார். அப்போ எனக்கு கூப்பிட்டு முதல் முறையாக நான் யூனிவர்சிட்டியில் பாடம் எடுத்துக்கிட்டப்போ வெளியே வந்து பேசுகிறது அதுதான் கிட்டத்தட்ட முதல் முறை. 1 மணி நேரம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். வெகு காலம் கழித்து இப்போது மீண்டும் அதே மாதிரி ஒரு மேடை தந்திருக்கிறார். நன்றி. எல்லோரும் சொன்னாங்க திதி கரணம் யோகம், இவர் அதில் தான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அப்போது அது மட்டும் இல்லை, டோட்டல் பஞ்சாங்கமே அடிப்படையில் ஜீவனுள்ளது எதுன்னா பஞ்சாங்கம் தான். இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது சூரிய சந்திரர்கள் 2 பேரை மட்டுமே அடிப்படையாக வைத்து வரக்கூடிய ஒரு விஷயம். இதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம் அப்படின்னோம்னா ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை, எளிதாக பலன் சொல்லலாம். ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை, எளிதாக பலன் சொல்லலாம். இப்போ இதில் ஒரு ஜாதகம் போட்டிருக்க, நான் ஒரு லேசாக ஒரு கோடி போட்டு காமிக்கிறேன், அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இது ஒரு ஜாம்பவான் ஜாதகம் இல்லையா? இன்றைக்கி தேதிக்கு ஜோதிடத்தில். ஆமாம், அவர் என்கிட்ட படித்தவன்னு சொல்லியிருந்தாலும் அது உண்மைதான்னாலும் என்கிட்ட முழுவதுமாலாம் படிக்கலை. ஃபிசிக்ஸ் கிளாஸுக்கு ஒரு தடவை வந்திருந்தார், அவ்வளோதான். இப்போது இங்கே பாருங்க, இது எதை குறிக்குது? ஒன்றுக்கு ஒன்று கேந்திரமாக இருக்கா? சரி. இப்போது சுக்கிரன் நீச்சத்துக்கு அப்புறமா பலன் சொல்கிறேன். செவ்வாய், சனி, சுக்கிரன், சந்திரன். சந்திரன் 8ல், சந்திரன் வந்து பாவத்துப்படி 9 புரட்டாதியில் சந்திரன். நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கேந்திரம் கோணம் இந்த 2 பற்றி ஒரு அர்த்தம். கேந்திரம் கோணம். கேந்திரம்னா எல்லோரும் சொல்லிடுவோம் 1 4 7 10 சார் கேந்திரம். இப்போ கேந்திரம் கிளாஸில் கேந்திரம்னே சொல்லக்கூடாது, 1 4 7 10 தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிலாம் கிளாஸ் எடுக்கிறாங்க, வகுப்பு எடுக்கிறாங்க. கேந்திரம்னு சொல்லக்கூடாது. கோணம்னா கோணம்னு சொல்லக்கூடாது.
1 5 9ன்னு சொல்லணும், இல்லை 2 6 10ன்னு சொல்லணும், 3 7 11ன்னு சொல்லணும், 4 8 12ன்னு சொல்லணும், 1 4 7 10, 2 5 8 11, இப்படி நம்பரை வச்சு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் இருக்கு. சரி, இப்போ கேந்திரம்னா என்ன? எல்லோரும் இங்கே ஜோசியர், நான் திமிரிலெல்லாம் பேசலை, தயவு செஞ்சு அப்படி நினச்சிக்கிறாங்க. கேந்திரம் என்றால் நாம் என்னவென்று புரிந்திருக்கிறோம், அது ஏற்கனவே சொல்லிட்டோம், என்னன்னு புரிஞ்சுருக்கோம். கேந்திரம்னா என்ன? புரியல? சரி, விஷ்ணு ஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம். லக்ஷ்மின்னா பொருளாதாரம் வச்சுக்கோங்க. விஷ்ணுன்னா ஆத்மா, அப்படி வச்சுக்கலாம். அவர் சொல்லக்கூட ஒரு அர்த்தம் தான், நேரடியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. 4 தூண்கள். கேந்திரம்னா இப்போ மதுரைக்கு கேந்திரம் எது? மதுரைக்கு கேந்திரம் சரி, இது ஆன்மீக ரீதியாக ஆத்மாத்மா சொல்கிறது. வேறு மதுரை கேந்திரம்னா கலெக்டரேட்டு. கலெக்டரேட்டு தான் கேந்திரம். கேந்திரம் பவர் சென்டர்னு அர்த்தம். கேந்திரம்னா முக்கியமான இடம், எல்லாத்தையும் இயக்கக்கூடிய இடம். கலெக்டர் ஆஃபீஸ் ஒன்றும் இல்லைன்னு நமக்கு ரேஷன் கார்டு இல்லை, ஆதார் இல்லை, அர்த்தமே இல்லை, டேக்ஸ் இல்லை, பொருள் பர்ச்சேஸ் இல்லை, சேல்ஸ் இல்லை, எல்லாத்துக்கும் லைசன்ஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. கேந்திரம் முக்கியமான பவர் சென்டர்ஸ்னு அர்த்தம். சரி, பவர் அது இல்லை, நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பவர் சென்டர் உடல் ரீதியான செயல்பாடுகளை உடையது கேந்திரம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த கேந்திரம் 3 வகைப்படும். போக்லிபம், ஆப்போக்லிபம், பணவரம், 3 விஷயங்கள் இருக்கு. சரகேந்திரம், ஸ்திரகேந்திரம், உபயகேந்திரம். சரகேந்திரம், ஸ்திரகேந்திரம், உபயகேந்திரம். சரம்னா ரொம்ப ஆக்டிவான செயல்பாடு, ஒரு நிமிஷம் ஓய்வு கிடையாது. 2:30 மணிக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டு உடனே வரல அப்படின்னம்னா, இந்த சர லக்னம், சரஸ்தா ராசி, சரத்தில் கிரகம் திசை நடத்துகிறவங்களாம் வெயிட் பண்ண மாட்டான், ஆம்பாடு கிளம்பி போயிடுவான். என்ன எவ்வளோ நேரம் உனக்காக காத்திருக்குது, டைம் வேஸ்ட்டா, நீ உன் இஷ்டத்துக்கு வருவேன், அதெல்லாம் ஐ கேன் நாட் டாலரேட் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபாஸ்ட் செயல்பாட்டில் சரம் ஃபாஸ்ட். ஸ்திரம் ரொம்ப உறுதித்தன்மை. ஸ்திரம் ரொம்ப ஒரு செயல்பாட்டில் ரொம்ப உறுதித்தன்மை. எதில் உறுதி, எப்படி உறுதி? அதே மாதிரி உபயம் எப்போதும் சிநேகிதம். ஒன்று சரத்து கூட சிநேகிதம், இல்லாட்டி ஸ்திரத்து கூட சிநேகிதம், இல்லாட்டி சிநேகிதத்துக்கு கூட சிநேகிதம், உபயத்துக்கூட உபயம். அவன் எல்லாருக்கூடையும் சிநேகம். சிநேகத்தால் அழிஞ்சது எது? உபயராசி. பிடிவாதத்தினால் அழிஞ்சது எது? ஸ்திர ராசி. அவசரத்தினால் அழிஞ்சது எது? சரராசி. முதல்ல கெட்டதை தெரிஞ்சுக்கிறோம், நல்லது தன்னால் வந்துடும் இல்லையா? அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. எப்போதும் பிடிவாதம் சுத்தமாக நல்லதில்லை ஒவ்வொருக்கும். இதனோட பாதகாதிபதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போவே தெரிஞ்சிடும். பாதகாதிபதினு சொல்கிறோம்ல, சரத்துக்கு யார் பாதகாதிபதி? 11 கூடவர். 11 என்ன ஸ்தானம்? லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். லாபம் வெற்றியும் தொடர்ந்து கிடச்சிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? ஆணவம் வரும் இல்லையா? ஆணவம் வரும், கர்வம் வரும், என்னென்ன வரக்கூடாது அத்தனை வரும் இல்லையா? இணை துணைன்னு எத்தனையோ தொடர்புகள் வரும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வரும். ஒருத்தன் கையில் நிறைய பணம் சேர்ந்துச்சுன்னா நல்லதையும் சொல்லிக் கொடுக்கும், கெட்டதையும் சொல்லிக் கொடுக்கும். அப்போது இந்த பாதகாதிபத்தியம் எப்படி? 11 லாபஸ்தானம் தானே, வெற்றி ஸ்தானம் தானே, அது ஏன் பாதகமாக வரணும்? அது அவசரத்தில் செயல்படுறவனுக்கு தப்பாமல் செருக்க கொடுத்துரும். சரி, ஸ்திர ராசிக்காரர்கள் ஏன் தாப்பனார் இது பாதகாதிபதினு சொன்னாங்க? தாப்பனார் நான் சொன்னால் கேட்டால் தான் என் இடத்துல உனக்கு வேலை, என்னோடய சொத்து உனக்கு இல்லைன்னா என் பேரனுக்கு தான் கொடுப்பேன், அவனுக்கு தான் எழுதி வச்சு போவேன், நீ ஒன்றுமே செய்ய முடியாது. அதை வச்சு பேங்க்கில் ஒரு லோன் கூட வாங்க முடியாது, சாசனமே எழுதி வச்சுருவார். உரிய நேரத்தில் அந்த காசு கிடச்சிருந்தா நான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருப்பேன். மகன் நிச்சயமாக பிடிவாதமாக இருப்பான். உன் காசு யாருக்கே வேணும்? வேண்டாம், அவுட் ஹவுஸ்லேயே நான் குடியிருக்கேன். அப்பா அம்மா 2 பேருடைய மரணம் வரைக்கும் அவுட் ஹவுஸில் குடியிருந்த ஆள்.
அந்த வீட்டில் விளக்கு மட்டும்தான் தெரியும், பெரிய வீட்டில். அப்படியெல்லாம் பிடிவாதமான ஆட்கள் இருக்காங்க, ஸ்திர ராசிக்காரர்கள். நம்ம எப்படி சொல்லி சமாளிப்பான்? பிடிவாதமாக இருக்குது நல்லதையா, அப்பா விட்டு விலகி இருக்கிறது உனக்கு நல்லதை, நீயே பெரிய ஆளாக இருப்பேன். அவன் பெரிய ஆளாயிட்டான். அதே பிடிவாதத்தை அவரோட பையன் செய்கிறான், அவனும் ஒரு ஸ்திர லக்னம். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரம் ஸ்திரம், அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு அந்த ஆதிபத்தியங்களெல்லாம் பயன்படுத்தணும். நம்மளுக்கு எடுத்திருந்த 9 கூட இவன் கெடுத்துருவான். எப்படி கெடுப்பான்? அவர் கெடுக்கவா செஞ்சார்? பேரனுக்காக எழுதி வச்சு தானே போயிருக்காரு. கெடுக்கலை. அதாவது என்ன கெடுத்துருது? அந்த பிடிவாதம் கெடுத்துருது. நீ சொல்லிட்டேல்ல, எனக்கு உன் ஹெல்ப்பே வேண்டாம். இனிஷியலை போடலாமா வேண்டாமா? இனிஷியலை போடலாமா வேண்டாமாய்யா? அதை சொல்லு அப்படின்னு. அது உனக்கு தேவை இருந்தால் போட்டுக்கோ, அடையாளம் வேணும்னா போட்டுக்கோ, வேண்டாம்னா எவனாவது வச்ச பேரை நீ வச்சுக்க. அப்படி ஒரு விஷயம். உபயம் 7 கூடையவனே 7ஆவது இடாது மனைவி ஸ்தானம் மட்டுமில்லை, கணவன் ஸ்தானம் மட்டுமில்லை, அது நட்பு ஸ்தானம். ஒரு அந்யோன்ய சிநேகிதத்தை தரக்கூடியது 7ஆம் பாவம். மிகப்பெரிய புரிதலை தரக்கூடியது 7ஆம் பாவம். நமக்கு ரொம்ப தேவைப்படுறது, நாம் ரொம்ப பெரிய பேராசைப்படுறதுல 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தினுடைய கருத்து தான் நமக்கு பேராசை. அதில் 7ஆம் பாவம் உடலியல் ஆசைகள். அதனால தான் கேந்திரத்தில் அதில் உடலியல் ஆசைகள்னு சொன்னான், காமம். அப்போது மிகப்பெரிய பேராசையை மனிதனுக்கு என் பார்ட்னர் மாதிரி யாருமே இல்லை அப்படி சொல்லிக்கிறது எல்லோரும் ஆசைப்படுவான். அப்போது இருக்கிறதுல பெரிய ஆசை 7ஆம் பாவம், அதான் பேராசை. காமம்னா பேராசைன்னு அர்த்தம். அப்போது இதில் நட்பும் இருக்குது. இந்த நட்பு எப்படி கெடுக்கும்? அப்படிப்பட்ட ஒய்ஃபை காட்டிலும் நட்பு தான் பெருசுன்னு உபயலக்கணக்காரெலாம் வெளியே போய் பேசிகிட்டு இருப்பான். உபயத்துலேருந்து கிரகம் திசை நடத்தினா கூட அவனுக்கு நட்பு தான் வேண்டியது இருக்கும். இந்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனில் சொல்லிவிட்டு கரெக்டாக 5 மணி நேரம் கழித்து போவான். வெளியே போகும்போதே கேட்பான், மத்தியானம் லஞ்சுக்கு வந்துடுவா மாட்டியா? கட்டாயமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இங்கே எல்லாம் ரெடி ஆகிடும் 2 மணிக்கே. இவன் நைட் சாப்பாடு தான் வருவான். கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், முக்கியமான விஷயம் பேசுகிறேன், அது என் தொழிலில் ரொம்ப முக்கியமான விஷயம். 2 ஜோசியர் சந்திச்சா எப்போ விலைக்கு போகிறது, விவாதத்தை ஆரம்பித்தா நடத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? எந்த துறையில் இருந்தாலும் நண்பன் வந்துட்டா, உபயலக்கணக்காரன் உபயத்திலேருந்து கிரகம் திசை நடத்தினா, ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்துட்டா விலைக்கு போகவே முடியாது. பேசிக்கிட்டே இருப்பான், டைம் போகிற வரைக்கும் பேசிகிட்டே இருப்பான். நிறைய நேரம் பேசுவதில் தான் ஏற்படும், நிறைய நேரம் பேசுவதில் தான் கழியும். அதுவே ஒரு பாதகமாக வரும் குடும்ப வாழ்க்கையில். ஸோ இந்த சரம் ஸ்திரம் உபயங்கிற இந்த கேந்திரம்ங்கிற கான்செப்டே தான் கோணம். கோணம்ங்கிறது என்னது? நம்ம மனநிலையை சொல்லுகிறது. ஒரே ஐடியா. இது வேற ஒன்றும் இல்லை. இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறீங்கன்னா, யோகமெல்லாம் ரொம்ப எளிதாக புரியலாம் இந்த மெத்தட் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா. இப்போ இங்கே குரு சரி அது வேண்டாம், நம்ம கோணம்னா கேந்திரம்னா இதவே வச்சுக்கிறோம். 1 4 7 10 இல்லையா? இல்லை 1 நெருப்பு நிலம் காற்று நீர் 4 பூதம் இருக்கா? சரி, இதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எல்லாம் கூட்டுங்க. இதில் பாருங்கள், மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் இல்லையா? அதுக்கு அடுத்த கேந்திரம் என்னது? 10வது எடுத்துட்டு போங்க. இல்லை இது இந்த 10வது இப்படி வாங்க. இங்கே வந்தீங்கன்னா அங்கே புனர்வசு 3ஓட முடிஞ்சிருக்கா? இங்கே புனர்வசுக்கு பதிலாக ஊரட்டாதி 4, உத்திரட்டாதி முழுசும், ரேவதி முழுசும். அப்படியே கீழே வாங்க, மூலம் முழுசான், கேது முழுசான், கேது சுக்கிரன் முழுசான், சூரியன் 1 மட்டும் இருக்கு. இங்கே சூரியனில் 2 3 4 இருக்கா? உத்திரம், ஹஸ்தான், சித்திரை 1 2, இங்கே மிருகசீரிஷம் 3 4, 9 பிளானட்டோட ரெப்ரசன்டேஷன் கிடச்சிருச்சா? இதுதாயா யோகம். பஞ்சபூதத்தில் 4 பூதம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம உணர முடியுது. ஆகாயம்ங்கிறது இப்போ இந்த பேனாவுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஆகாயம். அதனால தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த ஆகாயம் இந்த இடத்த கொடுக்கலன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுமா? அப்போ 5 பூதம் சம்மந்தப்பட்டால் தான், பஞ்சீகிருதம் ஆனால் தான் ஒரு பொருள், ஜடப்பொருள் தெரியும், உருவாகும். நம்ம மனுஷ உடம்பு கடைசியில் என்னவாயிருது? காற்றுடன் வந்து காற்றோடு போக, நிலத்தோடு வந்து நிலத்தோட மண்ணாக போயிடும் இல்லையா? தண்ணீரோடு போயிடும். எல்லாம் அதாவது அப்படி அப்படியே பிரிஞ்சிடும்.
ரொம்ப கேவலமாக இருக்கும். எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு நாய் டிசென்ட்ரி ஆயிடுச்சு, பயங்கரமாக வயிற்றோட்டம் போகுது. அதே மாதிரி எதை வேணாலும் ஒரு கழுதையை கூட வச்சுக்கோங்க, எதை வேணும், மூத்திரம் போயிடுது. எல்லாத்துலேயும் நீர்னு இருக்கா இல்லையா? அது ஆவியான எங்கே போகும்? புரியுதா? பஞ்சபூதத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? யாரோட மூத்திரம் யாருக்கு குடிநீர்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. பூதங்களை ஜோதிடர்கள் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் உண்மை அதுக்குள்ளேருந்து எடுக்க முடியும். உண்மை அதுக்குள்ளேருந்து எடுக்கிறேன்னா அப்படி தான் எடுக்க முடியும். இப்போ ஒரு பெரிய 100 அடி உயரமுள்ள தேக்கு மரம் 300-500 டன் இருக்கும், 50 லோடு மரம். அது ஒரு இடத்துல ஒரு 100 அடி வளர்ந்துருக்கு. ஒரு 10 பேர் சேர்ந்தாலும் கட்டி பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய தேக்கு மரம். மண்ணாக மரமாக மறைச்சு, மரத்துக்கு உருவம் இருக்குல்ல, அதை எரிச்சா கரியாகும், அதுவும் மண்ணாகும், டஸ்ட் அண்ட் டஸ்ட்டு சாம்பல் ஆகும் இல்லையா? ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நிலம் குறைஞ்சிருக்கான். அப்போ மரமாக மாறியது எது? நீர். கரெக்ட். நீர் தான் எதாகுது? பொருளாகுது. அதனால தான் நீர் ராசிக்காரன்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக. ஏன்னா நீர் ராசி ரெண்டாவது நில ராசியை வச்சுட்டாங்க, 4வது நீர் ராசியை வச்சுட்டாங்க இல்லையா? 4ங்கிறது உருவகப்படுத்தப்பட்ட ஒன்று, நம்ம முன்னால் ஸ்பஷ்டமாக கண் முன்னால் தெரிகிறது. 2ங்கிறது வருமானம், பொருள் இல்லையா? 2, 5, 8, 11 இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருமானம், பொருள். நாராயணன் பேர். நாராயண வாட்டர்னு அர்த்தம் இல்லையா? வாட்டர் தான் பொருளாகுது. அதனால தான் நாராயணன் தண்ணீருக்குள்ளே இருக்கிறாரு. 72 வருஷமாக நம்ம இருப்பார்ல, அத்திவரதர் இல்லையா? 40 வருஷமா ஏதோ ஒரு வருஷம் குறிப்பிட்ட காலம் தண்ணீருக்குள்ளே இருக்கிறார். நீரின்றி அமையாது உலகு. நம்ம அடிப்படையே படிக்காமல் நம்ம மாட்டுக்கு எல்லாம் கிரகங்களவே கூட்டி சூத்திரமாக போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கோம். 2 கூடையும் 4 கூடையும் 8 கூடையும் 12 கூடையும் போட்டு குத்தி கிளறான். சப்ஜெக்டை விட்டுறாமல் படிக்கணும். காரத்தூங்களை வச்சு தான் எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் அடிப்படை தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். அது நமக்கு ரொம்ப பெரிய பயனை தரும். இப்போது நான் போகிறதுல எல்லாம் திதியை பற்றி பேசுகிறேன், கரணத்தை பற்றி பேசுகிறேன். இப்போ கூட வகுப்பு போட்டிருக்கேன், 23ஆந்தேதி ஆரம்பிக்குது. ஆனால் இந்த திதியை ஏன் படிக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. சார் என்ன சார் திதியில் இருக்குது? கேந்திர கோணம்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி கிரகம்னு ஒன்று இருக்குது, ஆட்சின்னு இருக்குது, உச்சம் இருக்குது, நீச்சம் இருக்குது, மூலத்திரியோணம் இருக்குது, திக்பலம் இருக்குது, நிஷ்பலம் இருக்குது இல்லையா? யோகங்கள் எத்தனையோ யோகங்கள் இருக்குது. அதியோகம், காலபம், பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்லாம் நிறைய யோகங்கள் இருக்குது. எல்லாம் நான் எதுவும் சொல்ல. திதியை வச்சு நாம் வருமானத்தை சொல்லலாம்னு இப்போ சமீப காலமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் திதினா உடனே சூன்ய ராசி இது, இந்த சூன்ய ராசியை வச்சு ஒரு நெகட்டிவான பலனை சொல்லு, அவன் சமாதானமாகி போயிடுவான். இந்த ட்ரெண்டு தான் இன்றைக்கி ஜோதிடர்கள்ட்ட அதிகமாக காணப்படுகிறது. திதியின் மூலமாக என்ன தெரிந்து கொள்ளலாம்? கோணம்னா எண்ணம்னு சொல்லிட்டான். எண்ணத்தில் தான் அறிவு உண்டாகுது இல்லையா? மன வளர்ச்சி, அறிவு, ஞானம் எல்லாம் எண்ணத்தில் தான் உண்டாகுது. அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது கேந்திரத்தில் தான் உண்டாகுது. கேந்திரத்தில் தான் அது அடையாளப்படுது, உடல் ரீதியாக அடையாளப்படுகிறது. அப்போ திதி மூலமாக என்ன நமக்கு கிடைக்குது? முதல்ல நம்ம யாரோட வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்போம். சூப்பர், தப்பிச்சுக்கிட்டீங்க. வேறு யார்? உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பொண்ணு. அதே நினைக்கல. தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை. டே நீ டாக்டர் ஆகணும்டா, எனக்கு அதான்டா ஆசை. டாக்டராக வரல, பல் டாக்டர்டா, அது கொஞ்சம் குறை தான், இருந்தாலும் அதுவும் பெருசு தான். சரி டாக்டராகவே வரல, சரி ஒரு என்ஜினியர் ஆகணும். வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும்டா, ஆனால் வெளிநாட்டு போகல, வெளிநாட்டு கம்பெனியில் வேலை தான் பெரிய ஆளாக. இப்படி ஏதோ ஒன்று நினச்சது. உணர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் எது நம்மளுடைய தொழில், உணர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய வருமானமே உணர்வுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்டு வீடு கட்டிட்டான், நீ எப்போயா வீடு கட்ட போகிற? உன் ஃப்ரெண்டு வீடு கட்டிட்டான், கிரகப்பிரவேசத்துக்கு வேகமாக கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன், வெள்ளி குத்து விளக்கு வாங்கி வைக்கணும்னு சொன்னேன், எல்லாம் செஞ்சாச்சு, நீ எப்போ வீடு கட்ட போகிற? அப்போது மனைவி சொல்லிட்டான்,
அம்மா சொல்லிட்டாங்க. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு உணர்வு இருக்குது, ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு உணர்வு இருக்குது. நம்ம சாதாரண என்ன செய்யறது என்னன்னு தெரியாமல் இருந்தோம். ஒரு நண்பன் வந்து ஒரு ஐடியாவை சொன்னான். என்ன சார்? நண்பன் வந்து ஒரு ஐடியாவை சொன்னான். அந்த ஐடியாவை கேட்ட உடனே நமக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு, நட்பு உணர்வு. நம்ம மேலே ரொம்ப பெரிய அபிப்பிராயம், நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அவன் பதிலுக்கு ஒரே ஒரு சின்ன ஐடியா சொன்னான். இதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓடும், ஜோதிடம் நல்லா ஓடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் ஆச்சு. என்கிட்ட படித்த மாணவரே வந்து, சார் ஒரு வீடியோவில் சொல்லுங்கள் சார், புத்தகமெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் சார். அப்படி அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் தான் யார் அப்படின்னா, இந்த திருச்சியில் ரங்கநாச்சியார் ஜோதிடர் சங்கம். அதில் போய் நம்ம ஒரு தடவை பேசினோடனே வந்து, நான் அது வரைக்கும் வாத்தியாரை மட்டும்தான் இருந்தேன், பலன் சொல்கிற ஆளாக இல்லை, ஒரு ஜோதிடராக இல்லை. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம் அது. நான் எல்லா ஜோதிட கருத்துக்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். எல்லோரும் வியப்படைகிற மாதிரி பலன்லாம் சொல்லியிருக்கேன், போய் சேரலை. இந்த ஹரி இவனை சந்தித்த பிறகு எனக்கு ஒரு 2-3 வீடியோ தொடர்ச்சியாக போட்டு கொடுத்தான், அருமையான டைட்டில் வச்சு. இப்போ எனக்கு ஜோதிடம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததை முன்வைப்பதற்கு தயங்காதீர்கள். இந்த மேடையில் வந்து பேசுவதற்கு எந்த ஊடகம் கிடைக்குதோ அது வழியாக உங்களுடைய கருத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். சரியான கருத்தாக இருக்கணும், அது சரியாக அது பாட்டுக்கு உங்களை கொண்டு போய் எங்கேயோ நிறுத்திடும். நான் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டேன்னு சொல்ல, ஆனால் சரியான கருத்துக்களை 2-3 இடத்துல சொன்னேன். எனக்கு 100கணக்கான கிளையண்ட்ஸ் ஒரு மாதத்தில். அதுக்கு முதல்லாம் நான் இந்த மாதிரி பலன் சொன்னதில்லை. எப்பயோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, இல்லாட்டி என் ஸ்டூடெண்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. என்னை இதுகாலம் வாழ வச்சது பூரா ஸ்டூடெண்ட்ஸ் தான், இப்போ வாழ வச்சுக்கிட்டு இருக்க பூராமே கிளையண்ட்ஸ் தான். அதுக்கு முதல்ல அஸ்வின் மீடியா தான். அப்போ இது வழியாக நான் வெளியே வரலைன்னா ஒன்றுமே நடந்திருக்காது. சரி, திதி ஒரு உணர்வை கொடுக்குது. எனக்கு திதி வந்து 9ஆம் பாவத்தை சுட்டி காட்டுது. 9ஆம் பாவம் புகழ் இல்லையா? புகழ் தானே, அதிர்ஷ்டம், புகழ், குரு, உயர்கல்வி எல்லாம் வந்து 9ஆம் பாவம். சூரியனுக்கு சந்திரன் 9ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ புகழ், இந்த மீடியா இல்லைன்னா இந்த புகழ் வந்திருக்காது, இந்த நேம் வந்திருக்காது. நம்ம வாத்தியாராக இருக்கும்போதே புகழ் இருந்தது, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வெகுஜனத்தோடு தொடர்பு ஏற்பட்டது இதுக்கு பிறகு தான். முதல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தவர் புலவர் சண்முகவேல். அதே மாதிரி இப்போ மீண்டும் இந்த காலத்தில், அப்போ திண்டுக்கல்ல இருந்தார், இப்போ இங்கே வந்த பிறகு, இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அண்ணா? 12 வருஷம் ஆச்சு. ஒரு மாமாங்கம் கழித்து நான் இங்கே வந்து பேசுகிறேன். ஆமாம். அப்போ இந்த அறிமுகப்பட்ட இடத்துல மீண்டும் ஒரு புதிய அறிமுகம். எல்லா விஷயமும் ரங்கநாச்சியாருக்கும் ஹரிக்கு தான் போயிச்சார் கிரெடிட்ஸ் எல்லாம். ஆமாம், பெறாமல் பெற்ற மகன் மாதிரி அப்படி ஒரு விஷயம். அப்போ எப்படின்னா உணர்வுன்னு சொல்லிட்டேன். திதினா உணர்வு. என்ன உணர்வு கொடுக்குது பேசிக்கலாக தெரியணும்ல சார். உணர்வு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ண முடியுமா? கம்பேரிசன் இல்லாமல் சம்பாத்தியம் பண்ண முடியுமா? அவன் சம்பாரிச்சா, இவன் சம்பாரிச்சா, அவன் சம்பாரிச்சான். கழுத்து ரஜின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்தெந்த நட்சத்திரம் கழுத்து ரஜ்ஜி? சந்திரனுடைய நட்சத்திரமும் ராகு நட்சத்திரமும் ஏக ரஜ்ஜுவாக இருந்தால், கழுத்து ரஜ்ஜு ஏக ரஜ்ஜுவாக இருந்தால் மனைவி மரணம், செத்து போயிடுவான்னு அர்த்தம். அதுக்கு இல்லை, மனைவி வார்த்தை எடுபடாதுன்னு அர்த்தம். பெண்ணுடைய வார்த்தை எடுபடாது. ஒரு பேச்சு பஞ்சாயத்துன்னு வந்துச்சுன்னா பொம்பளை சொல்கிறது ஏற்றுக்கிறாத, விடியா, அது கரெக்டாக தான் இருக்குது. எப்பயும் எப்படி விடியான்றான், அது கரெக்டாக தான் இருக்கான். அதை எங்கே சாத்தியப்படுத்துறது? கரெக்டாக இருக்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்திட முடியுமா? பஞ்சாயத்தில் எது சாத்தியமோ பஞ்சாயத்து அவன் வீடுதுங்கிறது இல்லைன்னு. ஏம்மா விஷயம் உன் கைக்குள்ளே இருக்குது, நீ ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சுட்டு இருக்க. அப்போ இப்போ தப்பு யார் மேலே போயிருதே? தப்பெல்லாம் அவன் பண்ணான், அதுக்காக அவள் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கா. ஏம்மா உன் கைக்குள்ளே வச்சுக்கிறத விட்டுட்டு நீ அவனை ஊர்மையை விட்டுட்டு இன்றைக்கி வந்து பஞ்சாயத்தை கூட்டினேன்னா எப்படிம்மா சரியாக வரும்? அப்போ யாருக்கு போகுது?
மனைவியை தான் பாதிக்குது. அப்போ பேச்சுன்னு வந்துட்டா டான்சில்ஸ், கழுத்துரஜுன்னா கழுத்துரஜு சொல்லலை, இந்த டான்சில்ஸ் இடது பக்கம் வலது பக்கம் இருக்கே, இந்த குரல் நான், அந்த குரல் நானில் இருக்கக்கூடிய துவனி தான் சண்டைக்கு காரணம். சமாதானத்துக்கும் அந்த துவனி தான் காரணம். அப்போது எல்லாத்துலேயுமே இருபொருள் இருக்குது. இவர் தங்கப்பாண்டியன் சொல்லும்போது கூட நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை எடுத்துக்கணும், எது நமக்கு தேவையோ அதை வச்சுக்கிடணும், மற்ற தூக்கி போட்டுடணும். அவர் சகஜமாக யதார்த்தமாக என்ன சொல்லணுமோ அதை சொன்னார் இல்லையா? அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிடணும். 1வது நட்சத்திரம்னா ஏன் கலகம் வருது? செருக்காக இருந்தால் கலகம் வரத்தையும் செய்யும். ஆனால் கம்பீரமாக இருந்தால் கலகம் வருமா? கம்பீரமாக இருந்தால் கலகம் வருமா? வராது. பதில் சொல்ல தெரியலைன்னா சொல்லாமல் இருந்துடணும், சொன்னால் சரியாக சொல்லணும். எல்லாம் தெரிஞ்சிருந்து சொல்லாமல் விட்டுட்டா அதுவும் தப்பாயிடும், செருக்காக இருக்கான் அப்படின்றாங்க. அப்போது செருக்குக்கும் கம்பீரத்துக்கும் இடையில் ஒன்றுமே இல்லை. அது ஒரு வெர்ஷன், இது ஒரு வெர்ஷன். ஜென்ம நட்சத்திரம் கலகம், ஏன் ஒரு செருக்காக இருந்தால் கலகம் வரும், சில நேரங்களில் கம்பீரமாக இருந்தாலும் கலகம் வரும். தலைவனை காட்டிலும் தொண்டன் கம்பீரமாக இருந்தால் அந்த இடத்துல கலகம் வருமா வராதா? வரும்ல. அந்த கட்சியில் அவர் இல்லையா இவர் தானா எல்லாம் அப்படின்னு ஒரு பொடி வெடியத்துக்கு போட்டு போனால் கட்சியே செதறிடும். அப்படி ஆயிரும். 1972 அப்படி ஒரு வெடியை தூக்கி போட்டாங்க டிஎம்கேல, எம்ஜிஆர் வெளியே தூக்கி போட்டாங்க அந்த வெடியோடு சேர்த்து. காங்கிரஸை அப்படி லேசாக ஒரு வெடியை தூக்கி போட்டு எம்ஜிஆர் தனியாக வெளியே தூக்கிடுச்சு. எம்ஜிஆரை சீல் பண்ணி பார்லிமெண்ட்டில் ரொம்ப நாள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க. 18 ஆண்டு கால ஆட்சியில் எம்ஜிஆரோட சப்போர்ட்டு முழுக்க இருக்குது. யாருக்கு? இந்திரா காந்தி. அப்போது அவர் இருந்த காலத்தில் வரைக்கும் 76 எமர்ஜென்சி, 84 அந்தமாக இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ்ண்டர், அதெல்லாம் ஒரு கதை வச்சுக்கோங்க. கம்பீரத்துக்கும் இதற்கும் ஒரு தனித்தனி வெர்ஷன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உணர்வுன்னு சொன்னேன், வெளிக்கோங்க. பிரதமை உடல் ரீதியான பலத்தை வைத்து சம்பாதித்தல். வளர்பிறையினம் தேய்பிறையினா வித்தியாசம் இருக்கே. உடல் ரீதியான செயல்னா நேரடியான உடல் ரீதியான செயல். நேரடியான உடல் ரீதியான செயல். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா ஒரு துணிச்சல் வேணும். அதை முழுசாக செஞ்சு முடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் துணிச்சல் வேணும். அதுலேருந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு சம்பாத்தியம் கிடைக்குது. அது நமக்கு முழுசாக கிடைக்கணும்னா, முழுசாக நம்ம எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிறோம்னா அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல. வருமானம் வந்துச்சு, அது எல்லாருக்கூடையும் சமமாக பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல. துணிச்சல் இல்லாமல் பகிர்ந்துக்கிற முடியுமா? எனக்கு ரொம்ப, உனக்கு கொஞ்சம். இதுதான் எப்போ இருக்க தியரி. அப்பா பிள்ளைனாலும் கூட எப்போ இருக்கிற தியரி அது ஒன்று மட்டும்தான். எப்பயுமே இந்த இரு பொருள் அப்படின்னு சொல்கிறோம்ல, உடல் ரீதியாக அந்த ஒரு செயல் மட்டுமா, வெறும் வேலை செய்யுது. ஹலோ அப்போது உடல் ரீதியான செயல் அப்படிங்கிறது காமம் மட்டும் இல்லை. ஒரு வேலையை ஆரம்பித்து முடிக்கிறதும் உடல் ரீதியான செயல் தான். இந்த ஓமக்குச்சி நடராஜன் ஒரு நடிகன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கும் உடம்புதான் சம்பாரிச்சு, உசிலை மணிக்கும் உடம்புதான் சம்பாரிச்சு கொடுத்தார், கராத்தே தியாகராஜனுக்கும் உடம்புதான் சம்பாரிச்சு கொடுத்தார், எம்ஜிஆருக்கு அதே தான் சம்பாரிச்சு கொடுத்தார். கலைஞர் மிகப்பெரிய புகழடைந்தது அவர் மிகப்பெரிய மெய் வருத்தி நிறைய எழுதி நிறைய பேசினார். அவர் பிரதமை, தேய்பிறை பிரதமை, வளர்பிறை பிரதமை. தேய்பிறை பிரதமைக்கு வேறு இருக்குது. உடலின் பிரதிபலிப்பு, உடலில் இருக்கக்கூடிய வசீகரம், உடலில் இருக்கக்கூடிய உழைப்புன்னு சொல்லிட்டேன். ஆனால் தேய்பிறையில் உடலில் இருக்க வசீகரம். இதை இன்னொரு விதமாக சொல்லலாம். வளர்பிறையில் சம்பாத்தியம் இருக்குது, தேய்பிறையில் இருக்க சம்பாத்தியத்தை செலவழிக்கிறதுல இருக்குது. சரியா? அப்படி புரிஞ்சுக்கோங்க, இன்னும் எளிதாக புரியும் உங்களுக்கு. பிரதமை உடல் ரீதியானது, துவிதியை பிரம்மா அறிவு ரீதியானது. அறிவு ரீதியான உணர்வு தான் சம்பாரித்து கொடுக்க முடியும். துவிதியை பிரம்மா
அறிவு ரீதியானது. அறிவு ரீதியாகத்தான் உங்கள் சம்பாத்தியம் இருக்க முடியும். அக்னி, உழைப்பு, பவர். ஏன் பாட்டி மேலே எதுவும் வேண்டாங்கிறாங்க? அக்னியில் காமம் மிகுந்தும் செயல் குறைந்தும் காணப்படும். அதனால தான் ஏன் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க? காமக்குறிப்பு அதிகமாக இருக்கிறது, அதனால் அதை குறைச்சிக்கிற சொல்லிட்டாங்க. பிரதமையில் எதையும் செய்யாதன். துவிதியை எது வேணாலும் செய்யலாம். அறிவு ரீதியானது நல்லது கெட்டதை பிரித்து நமக்கு சொல்லி கொடுத்துரும். அதனுடைய செயல்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. செருக்கு வரும் வரையிலும் அதனுடைய செயல்கள் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போது திருதியை சர்வீஸ். யார்? அம்பாள் வந்து சிவனுக்கு சர்வீஸ் பண்ணுறா இல்லையா? கௌரி. அதிதேவதை யார்? கௌரி. இப்போ சர்வீஸ்னு வந்துருச்சா? இந்த 3 உணர்வுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கௌரி. கௌரின்னா யார்? பார்வதி. சிவனுக்கு யார் பூஜை பண்ணுவான்? ஆனால் ஜோதிடர்கள் நிறைய கருத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். சிவன்னா ஆண்னு புரிஞ்சு வச்சுக்கிறணும். பார்வதி கௌரின்னு சொன்னால் பெண்ணு புரிஞ்சு வச்சுக்கிறணும். பெண்ணால் செய்யப்படுகின்ற சர்வீஸு யாருக்கு? ஆணுக்கு. அது எப்படிப்பட்ட சர்வீஸுன்னு புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி ஒரு நிறுவனம் ஆண், அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிறவர்கள் பெண்கள். அப்படி எடுத்துக்கிறணும். உங்களுக்கு எடுக்க தெரியணும் அதை. இவங்கெல்லாம் அப்போ ஓனரு தொழிலாளிகள். கரெக்டாக சொல்கிறீங்க. அப்போ ஆளுமை அனுசரித்தல் அப்படி வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது இந்த 3 சர்வீஸ்ன்னு சொல்லிட்டோம். ஒன்று சொல்லியாச்சு, உடல் ரீதியாக, அறிவு ரீதியாக, அப்புறம் சர்வீஸ் ரீதியாக சொல்லியாச்சு. அப்புறம் 4வது என்னவா இருக்க முடியும்? சதுர்த்தி விநாயகர். விநாயகர் நல்லவரா கெட்டவரா? நல்லவருக்கு. அது எப்படி நல்லவருக்கு நல்லவருக்கு? மகா கெட்டவர் சார். உக்கிர தேவதைகள், துஷ்ட தேவதைகளில் முதல் ஆள் யார்? விநாயகர். அதனால தான் அவருக்கு எல்லா கள்ளத்தனமும் தெரியுது. அதனால தான் அதெல்லாம் சரி ரைட்டு, நீ இப்படி போ, ஒரு வழியாக பொழைச்சிக்கிடுவேன், கொஞ்சம் முட்டி மோதி இப்படி வந்துடுவேன், அவ்வளோதான். அதுக்கும் ஒரு அடிப்படை இருக்கு. அதுக்கும் ஒரு அடிப்படை இருக்குது. சூட்சும கருத்துக்கள்லாம் தெரிஞ்சால் தான் அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியும். உச்சிஷ்ட கணபதி, அந்த பேர் குறிச்சிக்கோங்க. உச்சிஷ்ட கணபதி, உச்சிஷ்ட கணபதி. அவருடைய இமேஜஸ் சார், சாமின்னு சொன்னோடனே உடனே கும்பிட்றதுன்னு பாடுறாங்க. அதை என்னென்னு புரிஞ்சுக்கோங்கன்னு நடத்திக்கிறீங்க கஷ்டப்பட்டு. அக்னினா இது, அறிவுனா பிரம்மானா இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உயிரை கூட சொல்லியிருக்கேன். எந்த கோயில் போகணும்? உங்களை மாதிரி ஆளுகளை வச்சு தான் ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு அலையிறான் எல்லோரும். ஜோசியர் போகிற அந்த கோவில் லிஸ்ட்டு மட்டும் கிடச்சிருச்சு. ஆமாம், நான் கோடீஸ்வரன் ஆயிரம்டான்னு சார். திரும்ப திரும்ப நீங்களே இப்படியெல்லாம் சொல்லலாமா? எப்படி ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க? அதாவது ஜோதிடத்தை அப்படியே வந்து ரசித்து படிக்கணும், உள்வாங்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு எந்த கோயிலுக்கு சார் போகிறது? உச்சிஷ்ட கணபதின்னு சொல்கிறீங்க, அது எந்த ஊரில் இருக்குது? எந்த கோயில் இருக்குது? நெட்டு உங்கள் இந்த இதில் இருக்குது. இப்போவே கூட நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். இமேஜஸ், உச்சிஷ்ட கணபதி இமேஜஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண்ணுக்கும், பெண் ஆணுக்கும் செய்ய வேண்டிய கடமை என்ன, உரிமை என்ன அப்படின்னு அதில் அப்பட்டமாக இருக்கும். அப்போது இப்போ வந்து உணர்வு மாறிடுச்சா? முதல்ல அக்னி உடல் ரீதியானதான். அக்னி உடல் ரீதியானதான். ஐயா உட்காருங்க, நீங்கள் என்னை விட வயசில் மூத்தவராக இருப்பவர்களுக்கு, அதனால் நீங்கள் பின்னால் சொல்லும் போது எனக்கு நான் அது ரைட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே. எப்படின்னா முதல்ல அக்னி எடுத்த உடனே அந்த வில் பவர், அக்னியில் இருக்கக்கூடிய உடல் வந்து வில் பவரை காமிக்குது, வைராக்கியத்தை காமிக்குது. அறிவு பிரம்மா அது வந்து அந்த உடம்போடு சேர்ந்து வேலை செய்யுது. அதுவும் உடம்பு தான். 2.5 திதி ஒரு பாவம். அப்போ முதல் பாவம் உடம்பு, 2ஆம் பாவம் தான் என்னது? வாக்கு, நேத்திரம், முகவசீகரம், தனம், குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா?
இந்த 2ஆம் பாவத்துக்கு கீழே இது வருது, சதுர்த்தி வருது. எப்படிப்பட்ட உணர்வாக இருக்கு? குறுக்கு வழி, ஷார்ட்கட். ஒரு ஆண் ஒரு பெண்ணை சரி கட்டி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், பிள்ளையெல்லாம் பெற்றுக்குருவோம், நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சரி கட்டி நேரடியாக கூப்பிட்டா வருவாளா? இந்த காலத்தில் வர்றாங்க, அது வேறு விஷயம். நீ அதெல்லாம் லவ் பண்ணால் வருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் யதார்த்தத்தில் அது ஈஸியாக நடக்குமா? ஒரு பொண்ணோட மனசில் இடம் பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமா? முழுமையாக இடம் பிடிக்கிறது லேசான விஷயமா? அதைத்தான் சொல்கிறான் அங்கே. சரியா? இது வேறடா அப்படின்னு சொல்லி சதுர்த்தியில் ஒரு குறுக்கு வழி சொல்லிட்டார். குறுக்கு வழியில் போகும்போது நீங்கள் ஏமாத்துறதுங்கிறது தவிர்க்க முடியாதாயிரும்ல இல்லையா? குறுக்கு வழியில் போகும்போது ஏமாத்துறது தவிர்க்க முடியாது தானே? நல்லா தெரியும், எல்லா தொழிலாளிக்கும் நல்லா தெரியும், முதலாளிக்கு கோடிக்கணக்கில் ஒரு நாளைக்கே 1.5 கோடி ரூபா வருமானம் வருதுன்னு தெரியும். ஆனாலும் அவன் அதில் சொந்தம் கொண்டாடுறானா? அவன் யார், முதலாளி யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் குறுக்கு வழி போகிறாரு, எல்லாத்தையும் சாதிக்கிறாரு, எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஒரு கேரண்டி இருக்குது நமக்கு வாழ்கிறதுக்கு, வாழ்வாதாரத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? குறுக்கு வழி. இதுவே 2 விதமாக சொல்கிறேன் நான். ஏமாத்துறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? ஒரு ஆளை ஏமாத்துறன்னு முடிவு எடுத்துட்டோம். ஏமாத்துறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? அது ரைட் தான். கரெக்டு தான் நீ சொன்னது. இன்னொரு வார்த்தை இருக்குது, பொய் சொல்லணும், அதுவும் ஒரு வார்த்தை தான். ரொம்ப அருமையான வார்த்தை. வசியம், வசியம், ஏமாத்து. இன்னொன்று என்ன சொன்னீங்க? இல்லை, அதாவது நல்லா நடிக்கிறதுன்னு சொன்னார். நான் சொல்கிறேன், முதல்ல நம்ப வைக்கணும். நீங்கள் மேடல் ஒரு பேசுகிறீங்க, ஜோதிட கருத்து தெளிவாக இல்லைன்னா எத்தனை பேர் நம்புவாங்க? இது ஆயிரக்கணக்கான பேர் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அவங்க நம்பினால் ஒழிய நம்மகிட்ட சம்மந்தப்பட்டு பேசுவாங்களா? நம்பக தகுந்த வழியில் சொல்லணும், லாஜிக்கலாக பேசணும். ஒரு லாஜிக் இல்லைன்னா எடுபடாது பேச்சு. லாஜிக்ங்கிறது உண்மை. 4 பக்கம் இருந்து பார்த்தாலும் அது உண்மையாக இருக்கணும். உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக. அருமையான வார்த்தை. பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னா பொருந்துறது என்னது? லாஜிக். ஏன்டா லாட்ரி டிக்கெட் விற்று இப்படி ஏமாத்துறீங்களாடா உலகத்தம்னா? பரிசு விழுதா இல்லையா? மஸ்ட் ப்ரைஸுக்கு கொடுக்குறோமா இல்லையா? அப்புறம் என்ன உனக்கு கேட்பான்லவன்? ஒரு லாஜிக் இருக்க. பரிசே கொடுக்கலன்னா நீ சொல்கிறத ஒத்துக்குருவான். பரிசு கொடுக்குறோமே, டேய் 99 லட்சம் அடிச்சுட்டு 1 லட்சம் தானடா பரிசு கொடுக்குறோம்லையா? அதையாவது கொடுக்குறோம்ல, நம்புறான்ல. அந்த 1 லட்சம் எனக்கே கிடைக்கும் தான் எல்லோரும் வாங்குறேன். அப்புறம் நாங்கள் எப்படி வாழ்கிறது? அப்பா ரொம்ப பக்கத்தில் போய் பேசணும். சரி, ஓகே. இப்போ நம்ப வச்சாச்சுன்னா ஏமாத்திடலாம். சரி, நம்ப வச்சு நடத்தி காமிச்சிட்டா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஒருத்தன் கூப்பிட்டான், பொய் தான் சொன்னான், நம்ப வச்சான், ஆனால் நல்லது நடந்துருச்சு. உனக்கு 1 2 3 சொல்ல தெரியுமா? 1 2 3 இங்கிலீஷில் சொல்லுவியா? சொல்லு பார்ப்போம். 10 வரைக்கும் சொல்லிடு, நான் உனக்கு ஒரு மிட்டாய் தாரு. 10 வரைக்கும் பையன் சொன்னான். டாக்டர் கையில் ஒரு மிட்டாய் கொடுத்தார். ஆனால் அவர் வேலை முடிஞ்சிருச்சுல, இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சிட்டார். அவனுக்கு மிட்டாயும் கிடச்சிருச்சு, ஊசியும் போட்ட மாதிரி ஆச்சு. சரி, நம்ப வச்சார், அது கொடுக்கவும் செஞ்சார், அந்த விஷயத்தையும் சாதிச்சுக்கிட்டார். பையனுக்கும் குணமாயிருச்சு. ஒரே நேரத்தில் எத்தனை ரிசல்ட்டு? விநாயகரை நம்ம ஏன் பாராட்டுறோம்? அனைத்துக்கும் ஆதாரமான விஷயம் அவர் கையில் இருக்குது. அனைத்துக்கும் ஆதாரமான விஷயம் அவர் கையில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோரும் அந்த இமேஜஸை போய் பாருங்கள். நான் சொன்னதனுடைய காரணத்தை நீங்களாம் எல்லாருமே மேரேஜ் ஆகி அனுபவஸ்தர்கள் தான். உங்களுக்கு விஷயம் புரியும் என்னென்னு. யாருக்கு யார் எந்த வகையில் எப்படி இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறது, எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது, எப்படி பயணத்தை வச்சுக்கிறது, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எப்படி விட்டு கொடுக்குறது, எப்படி சகிக்கிறது, எப்படி நம்ம மனசை தேர்த்திக்கிட்டு மீண்டும் முயற்சி பண்ணுறது, தோத்துட்டாலும் அத்தனை விஷயமும் பிள்ளையார்கிட்ட ஆரம்பிக்குது. சரிதானா? அதில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை 10 விஷயமாக புரிஞ்சுக்கணும். உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அதே மாதிரி மானம் அவமானம் எல்லா விஷயமுக்குள்ளே இருக்குது. எல்லா உணர்வுகளும் அதுக்குள்ளே இருக்குது சதுர்த்திக்குள்ளே. அதை ஷார்ட்கட்டாக வச்சுருக்கேன். சரி, நமக்கு வெற்றி மட்டும் போதும்னு என்ன செய்யணும்? கத்தியை காமிச்சு மிரட்டி பிடிங்கிடணும்.
உடனே வெற்றி கிடச்சிடும் இல்லையா? ஆமாம். வெளிநாட்டுக்காரனுக்கு அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அவன் பைபிளை பின்னால் மறைச்சிக்கிட்டு முன்னால் ரொட்டி தொண்டை அப்படி காமிச்சான். நம்ம ரொட்டியை வாங்கி சாப்பிட்டோடனே பைபிளை நம்ம கையில் வச்சுட்டான். அப்புறம் முஸ்லீம்கள் வந்தாங்க. அவன் வாழை பின்னால் வச்சுக்கல, முன்னால் வச்சுருந்தான். நீ குரானை படிக்கலை வெட்டிடுவேன் முஸ்லீம் ஆக்ட். அதாவது எப்படி அப்படின்னா, இது முன்ன காலத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். மதத்தை பரப்பது இதுதான் இல்லை, என்னவெல்லாமோ நடந்துச்சு. இதே ஊரில், மதுரை ஊரில் 300 பேரை கழுவில் ஏற்றிருக்காங்க ஜெயினர்களை. கீழக்கோயில்குடின்னு ஒரு ஊருக்கு ஒரு சின்ன மலை இருக்குது. அந்த மலை இடத்துல 100 பேர், 250 பேர், 300 பேரை கழுவில் ஏற்றிருக்காங்க. யவனர் மலை, யவனர் மலை. அப்போ மதம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். உணர்வு ரீதியாக பார்க்கும்போது எல்லா மதமும் ஒரே மாதிரியான விஷயத்தான் சொல்லுது. ஜோதிடம் உணர்வு பூர்வமானது, அறிவுபூர்வமானது, ஒரே நேரம் ஏக காலத்தில் சமூக மையம் கொண்டது. ஏக காலத்தில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஜோதிடம் தான். கணிதத்திலேருந்து எல்லோரும் ஜோதிடம் வந்தும்பாங்க. ஜோதிடம்னு ஒன்று கற்பனை பண்ணதுனால தான் கணிதமே வந்ததுன்னு நான் சொல்கிறேன். நிறைய கணிதங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ சொல்கிறேன் 1, 5, 9 என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் +2 வரைக்கும் மேத்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? சமபக்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் சமம், சமபக்க முக்கோணத்தின் கோணங்கள் சமம். அதுதான் 1, 5, 9. சமபக்க சதுரத்தின் கோணங்கள் 90 டிகிரி. அதே சதுரம்னா 90 டிகிரி, கோணம்னா 60 டிகிரி. ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர்லேருந்து அப்படியே தூக்கி ஜோதிடத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. ஜோதிடத்துலேருந்து சிம்பிளான மேட்டரை அப்படியே கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப காலத்துக்கு முதல்ல பித்தக்குரசுலேருந்து அத்தனை இதுவும் தேரமும் நம்மகிட்ட இருக்க, ஜோதிடத்துக்குள்ளே அத்தனை இருக்கு. அதெல்லாம் இல்லாமல்லாம் ஒன்றும் ஜோதிடம் கண்டுபிடிச்சிடல. ஜோதிடத்துக்குள்ளேயே அது இருக்கு. அதை எடுத்து வெளியே சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்களை அதுலேருந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ மெல்ல நான் 5ஆவது இடத்துக்கு வந்துட்டேன். 5ங்கிறது என்ன உணர்வு கொடுக்குது? பஞ்சமி. அது என்ன உணர்வாக இருக்க முடியும்? அதுக்கு அதி தேவதை நாகம். 5 புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஆதிசேஷன் எடுத்துக்கோங்க. 10 இந்திரியங்கள், கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. அதே மெய்வாய், கண், மூக்கு, செவி, உணர்ச்சி, தொடுதல் உணர்வு, மெய், வாய், பேச்சு, சுவை. அது மாதிரி 5 உணர்வு. இது செயல். இப்போ கண்ணு பார்க்குது, பார்க்குது. கண்ணு செய்தி சொல்லி மூளையில் இருக்கிற நரம்புகள் தூண்டப்பட்டு மூளை பார்க்குது இல்லையா? நமக்கு கண் பார்வை தெரிகிறது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் நினைக்கிறீங்க? அப்படியே உள்ளபடி அப்படியே காட்டுது. இந்த கண்ணு அப்படியே உணருதே. நம்ம எவ்வளோ பெரிய கிஃப்டடு. இது மட்டும் கொஞ்சம் ரிப்பேர் ஆனால் எத்தனை ஆயிரம் செலவழிக்க வேண்டியது, எத்தனை லட்சம் செலவழிக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன்று ஃபால்ட் ஆனால் யோசிச்சு பாருங்கள். அடே அப்பா, நமக்கு அதை பற்றி அவேர்னஸே இல்லை. நம்மளுக்கு நல்ல லிம்ஸ், உடல் உறுப்புகள் நல்லதாக இருக்குது, சக்தி உடையதாக இருக்குது, தெளிவானதாக இருக்குது, செயலாற்றல் மிகுந்ததாக இருக்குது அப்படின்னா அதுவே இட் இஸ் எ கிரேட் கிஃப்ட்டு. அப்போது இந்த பஞ்சமிங்கிறது என்ன சொல்லுது? முழுமையான ஒரு உணர்வை தருகிறது. முழுமையான ஒரு உணர்வை தருகிறது. யூனிக். நம்ம ஹியூமன் பீயிங், நம்மளுடைய யூனிக் வேல்யூ எதில் வருது? பஞ்சமியில் வருது. நம்மகிட்ட ஒரு யூனிக்னஸ், ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்குங்கிறதுனால தானே பொண்ணெல்லாம் தந்தான். இல்லை தருவானா? இவன் ஒரு அரைகுறை சோம்பேறின்னு தருவானா? முதல்ல யூச்சிருந்தான்னா நம்மளை பற்றி புறம்போக்கு போயிருப்பான் இல்லையா? அதாவது அந்த யூனிக்னஸ் இருக்கிறனால தான் கொடுத்துருக்கான். குடும்பமாக இருக்குது. 2ஆம் பாவம் 5 திதி முடிஞ்சிருச்சு. 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் உடல் ரீதியான செயல், அந்த உடல் ரீதியான விஷயங்கள், அப்படி ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களோடு இருக்கிறது 2ஆம் பாவம். ஆக திருதியில் செகண்ட் பார்ட்டு, சதுர்த்தியில் முதல் பார்ட்டு, சதுர்த்தியில் முழுதும், அதே மாதிரி பஞ்சமி முழுதும். அது 2ஆம் பாவம். இதே மாதிரி 5, 6, 5, 6 இல்லை, சாரி 3, 4, 3, 4 இதே மாதிரி தான் வரும். அதுலேங்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். இதில் என்னென்னா, இந்த திதி ரீதியாக உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நாம் அப்ரோச் பண்ணால் என்ன தொழில்னு தீர்க்கமாக சொல்லிடலாம்.
இவருக்கு என்னதான் தொழில். இப்போ இவர் தொழிலை பற்றி தெரியும். இவர் ஒரு ஜோசியர், ஆசிரியர். அப்போ ஏதாவது ஒன்று ஒத்து வரணுங்களா? உங்களுக்கு சூரியன் என்ன டிகிரி இல்லை சார்? கற்பனை பண்ணி சொல்லாதீங்க, ஞாபகப்படுத்தி சொல்லி. 208. 208ன்னா 6 7 விசாகம் 208. விசாகம் 3. விசாகம் 3 வாத்தியாருன்னு சொல்லுது. விசாகம் 3 வாத்தியாருன்னு சொல்லுது. நம்ம எல்லாம் அந்த 9ஆம் பாவம் தான் வாத்தியாருன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா? 9ஆம் பாவம் மட்டுமா வாத்தியார்? கிடையாது. 9வது பாதம், ஒரு ராசியில் 9வது பாதம் வந்து அவங்களும் வாத்தியார் தான். விசாகம் 3 சூரியன் இருக்கிறாரு. அதுக்கு 10ஆம் பாவம் யார்? விசாகம் 3க்கு 10வது பாவம் யார்? கடகம். கடகத்தில் ஆயில்யம் 4. அதிலும் அந்த ராசியில் 9வது பாதமா? நவாம்சத்தில் 9வது இடத்துக்கு போகுமா? இவருக்கும் 9வது இடத்துக்கு போகுதா? 9 எத்தனை தடவை சம்மந்தப்படுது? வாத்தியாராக இருக்கார் இல்லையா அவங்க கண்ணு முன்னால்? எத்தனை புத்தகம் எழுதியிருக்காரு. நான் நெருப்பு நிலம் காற்று நீர்னு ராசிகளை பற்றியெல்லாம் பிரித்து சொன்னேன். இதை ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல எழுதி ஒரு புத்தகமாக வேறு போட்டார். அந்த புத்தகத்திலேருந்தே சொன்னேன், இப்போ சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த உதாரணத்தை 20 வருஷத்துக்கு முதல்ல. அதாவது எப்படி கடைசியில் சொல்லுவேன்ல கட்டாயம். ஐயோ நீங்கள் கிளம்புறீங்க, போர் அடிச்சிருச்சு, அப்படி சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள். நல்ல வாங்க வாங்க வாங்க. ஆக ஒன்றுக்கு சஷ்டிக்கு ஒரு உணர்வு இருக்குது, ஏகாதசிக்கு ஒரு உணர்வு இருக்குது. திதி 5 பிரிக்கலாம். நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூர்ணா. நந்தா சிலருக்கு பார்த்துக்கோங்க, யாருமே தூண்ட வேண்டியதில்லை. அவன் தானாகவே செயல்படுவான், தானாகவே படிப்பான், தானாகவே போய் எங்கேயா ஒரு வேலைக்கு சேருவான், தானாகவே கல்யாணம் பண்ணிக்கிடுவான், வீட்டில் எல்லாம் கேட்க மாட்டான். சுயம்பு. சுயம்பு யார்? பிரதமை, சஷ்டி, ஏகாதசி 3 சுயம்பு. யாரும் தூண்ட வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி அதுக்கு அடுத்தடுத்த திதிகள் வந்து ஆமாம், அதுக்கு அடுத்தடுத்த திதிகள் பத்ரா, ஜயா, ரிக்தா, பூர்ணா. சதுர்த்தி, நவமி, சதுர்தசி எல்லாம் ரிக்தா. கொஞ்சம் சிக்கலான திதி. அந்த உணர்வை புரிஞ்சுக்கிறக்கூடியது ரொம்ப சிக்கல். பொய்மையும் வாய்மை உடைத்து குறைந்திருந்த நன்மை பயக்கும் பொருட்டு இல்லையா? அப்போ சில நேரங்களில் நீ முதல்ல அடிச்சிரு, உள்ளதாவது என்ன வந்தாலும் பார்த்துக்குறோம். முதல்ல பொசிஷன் எடுத்துக்கோ கையில், அதுக்கப்புறம் நியாயம் பார்த்துக்கலாம். அப்படிலாம் சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி நல்லதையும் நடத்தி காமிக்கிற ஆட்கள் இருக்காங்க. முதல்ல ரைட். இப்போது இது ஒரு அப்ரோச், இது ஒரு அப்ரோச். சில ராசிகள் கெட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். திதி சூன்யம்னு, சூன்யம் கிடையாது, ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது. எந்த ராசியும் சூன்யமாவதில்லை. ஒருவன் ஒரு திதியில் ஜனனமாவதால் அவர்களுக்கு இந்த ராசியெல்லாம் அவங்களுக்கு கெட்டதை செய்யும். ஏகாதசி திதியில் பிறந்தால் தனுசும் மீனமும் அவர்களுக்கு கெட்டதையே செய்யும். குருவுடன் சேர்ந்த அத்தனை பேரும் கெட்டதைத்தான் செய்வார்கள். அப்பட்டமான பொய், நம்பவே நம்பாதீங்க. ஆனால் தனுசு ராசி மீனராசிக்காரர்கள் ஏகாதசி என்று ஒரு செயலை செய்யலாகாது. செஞ்சால் விருத்தி ஆகாது, செலவாயிட்டே ஆயிடும். ஆமாம், விருத்தி ஆகாது, செலவாயிட்டே இருக்கும். சரி, ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் நிறுத்திடுறேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த நட்சத்திரம், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரம் நெகட்டிவான பலன்களை செய்யும் அப்படிங்கிற மட்டும் ஒரு குறிப்பு சொல்கிறேன். அதை மட்டும் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. மேஷராசி மகம் நட்சத்திரம். நல்லது செய்கிற மாதிரியெல்லாம் இருக்கும், எல்லாமே நல்லதான் செய்வாங்க. ஆனால் என்ன காரணமோ அது விருத்தி ஆகிறது இல்லை. மேஷராசிக்காரர்கள் மகத்தின் வழி செல்லக்கூடாது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் அவங்களோட சேர்ந்து பல விதமான செயல்களை செய்யும்போது, குறிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறது, மேஷத்துக்காரர்களுக்கு மகம் ஆகாது, ரிஷபத்துக்காரர்களுக்கு ஹஸ்தம் ஆகாது.
5ஆம் பாவத்தில் ஒரு நட்சத்திரம், அந்தலேருந்து 5ஆம் பாவத்தில் ஒரு நட்சத்திரம். சரியா? என்ன மிச்சத்தை சொல்லிடுறேன். மிதுனத்துக்கு சுவாதி ஆகாது. 5ஆம் பாவத்தில் துலாத்தில் சுவாதி ஆகாது. கடகத்துக்கு அனுஷம் ஆகாது. பூரா நல்ல நட்சத்திரமாக இருக்கும், ஆகாதுன்னு சொல்லிட்டோம். வாழ்க்கையில் பாருங்கள், நான் உணர்ந்து பார்த்துருக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது. அதாவது எல்லாம் நல்லதே நடக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரே நாளில் அத்தனை பேர், ஒரே நாளில் அத்தனை பேர். சிம்மத்துக்கு மூலம் சரி வராது. இதெல்லாம் பூரா காத நட்சத்திரம்னு அர்த்தம். காத நட்சத்திரம், காத GHADHA, காத நட்சத்திரம். உருப்படாத நட்சத்திரம்னு அர்த்தம், தேவையில்லாத நட்சத்திரம், கெட்டதை செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரம் ஆகாது. மேஷத்துக்கு இல்லை, மேஷத்துக்கு மகம் ஆகாது, ரிஷபத்துக்கு ஹஸ்தம் ஆகாது, மிதுனத்துக்கு சுவாதி ஆகாது, கடகத்துக்கு அனுஷம் ஆகாது, அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு மூலம் ஆகாது, கன்னிக்கு திருவோணம் ஆகாது. 5ஆம் பாவத்தில் இருக்குது திருவோணம். எல்லாம் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. தேவகண நட்சத்திரமாக வேறு சொல்லியிருக்காங்க. ஏன் ஆகாதுன்னு நீங்களாக உட்காந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆயில்யம் 1, மகம் ஆயில்யமெல்லாம் ராட்சசகணம். கன்னிக்கு திருவோணம் ஆகாது. துலாத்துக்கு சதயம் ஆகவே ஆகாது. விருச்சிகத்துக்கு ரேவதி ஆகாது. எனக்கு விருச்சிக ராசியில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, என் மூலமாக நல்ல வழி நடத்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஆனால் ஒன் ஃபைன் டே டெர்மினேட் ஆகி போகிறவங்க திரும்பி வர்றதே இல்லை. வெகு காலம் பிரிவு வந்துடுது. நான் ரேவதி நிறைய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு லைஃப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த லைஃப்பில் அவங்களும் இல்லை, எங்களுக்குள்ளும் டச் இல்லை. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இத்தனைக்கு நான் அவங்களுக்கு எந்த கெட்டதும் செய்யலை, அவங்க எனக்கு எந்த கெட்டதும் செய்யலை. ஆனாலும் பிரிவு வந்து விடுகிறதே, மறந்துடாங்க. இது பிரிவும் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து தனுசுக்கு பரணி. கண்ணை மூடிட்டு வேண்டாம்னு சொல்லுங்க, கல்யாண பந்தத்தில் வந்துச்சுன்னா. ஆமாம் சார், இப்போ அதுதானே சார் சொல்கிறேன். தனுசு ராசிக்கு பரணி ஆகாது. ராசி லக்னம்னாலும் கூட அப்படியே எடுத்துக்கோங்க. எல்லாம் கேரக்டர் தானே. மகரத்துக்கு ரோகிணி, கும்பத்துக்கு திருவாதிரை, மீனத்துக்கு ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரம்லாம் நமக்கு செய்யாத தொண்டு இல்லை. நான் மீனா, ஆயில்ய நட்சத்திரம் நமக்கு செய்யாத தொண்டு இல்லை. ஆனால் என்னென்னு தெரியல, ஒன் பாயிண்ட் எவ்ரி திங் கான் ராங். ஒரே ஒரு நாளில் அத்தனை கதம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி சொன்னதில் தான் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஆகாத திதி இருக்குன்னு. மேஷராசிக்கு சஷ்டி ஆகாது. அதைத்தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ சஷ்டியில் பிறந்தால் செவ்வாய் வேலை செய்ய மாட்டான். தப்பாக தான் சொல்கிறாங்க. அது ரிவர்ஸ் பண்ணால் தப்பு. ஒரிஜினல் பாடம் எது? மேஷ ராசிக்கு சஷ்டியில் எதையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி எல்லா இதையும் எடுத்துக்கோங்க. ரிஷபராசிக்கு எது திதிசூன்ய ராசியை தருதுன்னு சொன்னாங்களோ அந்த திதி ரெண்டும் ரிஷபத்துக்கு ஆகாத திதி. ரிஷபத்துக்கு திரையோதசி, சதுர்த்தி. அந்த டேபிளை பார்த்துக்கோங்க, வாசன் பஞ்சாங்கத்தில் அந்த டேபிளை பார்த்துக்கோங்க. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க சார். எந்த திதி மூலமெல்லாம் ராசிகள் சூன்யப்படுதுன்னு சொன்னாங்களோ அந்தந்த ராசிக்கு அந்தந்த திதிகள் தான் கெட்ட பலனை செய்யும் அப்படின்றத குறிச்சுக்கோங்க. பதிவு போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சிம்ம ராசி சஷ்டி ஆகாது. ஆமாம், அன்பழகன் போய் கேச முதல்ல போட்ட அன்னைக்கு ஒரு சஷ்டி. அது எதெல்லாம் சிம்மத்துக்கு ஆகாதோ அதெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் 100க்கு 100 பலன் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. திதிஷுன்ற ஒரு கான்செப்ட்டு நிறைய ஜோதிடர்கள் பெரிஃபரலாக நுனிப்புல் மேஞ்சிட்டுன்னு சத்தியமாக சொல்லலை. மேலோட்டமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த திதிசூன்யங்கிற சாகரத்தில் போய் முங்கிட்டீங்க. அது இல்லாமல் எல்லோரும் மற்றவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணவும் செய்கிறீங்க. அது ஒரு பெரிய தப்பு. ஒரு திதியின் மூலமாக எந்த ராசியும் கெட்டு போவதில்லை. ஆனால் எல்லா ராசிகளுக்கும் கெட்ட திதின்னு இருக்குது, கெட்ட நட்சத்திரம் இருக்குது, கெட்ட யோகம் இருக்குது, கெட்ட கரணம் கூட இருக்குது.
அதனால் அதை தெரிஞ்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பலன் சொல்லணும். வாய்ப்பு கொடுத்த திரு அண்ணன் சகோதரர் சண்முகவேல் ஐயா அவர்களுக்கும் இப்போ ஒரு சொல்கிறேன். திதிக்கும் காரணத்துக்கு ஒரு வகுப்பு ஒன்று போட்டிருக்கேன் 23ஆம் தேதி ஆன்லைனில் தான். அதை பற்றின விளம்பரம் நம்ம இந்த இதுலேயே அஸ்வின் டிவிலே வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதிலே வந்திருக்கு. விருப்பமுள்ளவர்கள் சேர்ந்து கற்றுக்கலாம். திதியின் மூலமாக வருமானம் வரக்கூடிய வழியையும் கரணத்தின் மூலமாக செயல்பாட்டையும் இந்த போட்டு ஜெயன் ராஜாராமன், ஜெயன் ஆர் JEOA. ஹஸ்வின். இப்போ அதுலேருந்தே அவங்க ஒளிவரை பாய்கிட்டு இருக்காரு. ஹாஸ்வின் ஹாஷ் வந்து ஹஸ்வின் அஸ்ட்ரோ அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா. ஆமாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வகுப்பு பயனுள்ள வகுப்பாக இருக்கும். வகுப்பு 12 நாள் வகுப்பு, இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், சில நேரம் 9 வரைக்கும் கூட நடக்கும். கால வர்த்தமானம் தாண்டி கூட நடக்கும். அதனால் எல்லாருமே எல்லாருக்கும் வீடியோ தேடப்படும். கட்டாயமாக எவ்ரிடே நடக்கக்கூடிய கிளாஸுக்கு உங்களுக்கு வீடியோ அனுப்பி வைக்கப்படும். யாரும் அட்டன் பண்ண முடியாதவங்க வீடியோவும் பார்த்துக்கலாம், பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். திதியும் கரணமும். கரணம்ங்கிறது செயல்பாட்டு முறைகளை குறிப்பது. ஒரு என்ன மாதிரி ஒர்க்கிங் ஸ்டைல், இப்போ சிங்கம் மாதிரி அப்படின்னு சொன்னால், சிங்கம் மாதிரி அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ, உணவு முறை, வாழ்க்கை முறை எல்லாத்தையும் இவனுடைய லைஃப் ஸ்டைலும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சூரியன் மாதிரி இருக்குன்னு அர்த்தம். பவம்னா பாலவம்னா சந்திரன் மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி கம்போஸ் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 4200 ரூபா 12 நாள் வகுப்பு. ஆமாம், அதில் பார்ட் பேமெண்ட்டு கூட சாத்தியம்தான். கான்டாக்ட் பண்ணுங்கள், சரியா? இந்த நம்பரில், இதே நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இன்னும் 2-3 நம்பர் இருக்கும், அதுலேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வாழ்த்துக்கள் அண்ணா. இனிய நண்பர்களே, நிறைவாக சிவகாசியிலிருந்து ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. இவங்கள மாரி நிறைய பேர் வரணும், அதான் நான் ஆசைப்பட்றேன். அதனால் அவங்க அங்கே ரொம்ப சிறப்பாக ஜோதிட ஆய்வையும் ஜோதிட உங்களை வர சொன்னேண்ணா. அதனால் வர வாங்க.